குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தொகுத்தறி மதிப்பீடோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்காணும் வாக்கியங்களில் வண்ணத்து பூச்சிக்கு தொடர்பில்லாதது எது அப்படின்னா, பாருங்கள், வண்ணத்து பூச்சி என்னென்ன செய்யும்? மகரந்த சேர்க்கைக்கு உதவும், மலர்களில் தேன் குடிக்கும், தாவரங்கள் பரவ உதவும். ஆனால் என்ன செய்யாதது? பயிர்களை அழிக்கும். அது செய்யாது, அதான் தொடர்பில்லாதது. அடுத்து பாருங்கள், அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுபவை எவை அப்படின்னா இவை மூன்றும் தான். தட்டான், தேனி, வண்ணத்து பூச்சி, இவை மூன்றும். அடுத்து கொசு முட்டைகளையும் லார்வாக்களையும் அழிக்கும் பூச்சி எது அப்படின்னா அதுவும் இவை மூன்றும் தான். தேனி, தட்டான், வண்ணத்து பூச்சி. அடுத்து பாருங்கள், மண்ணை இலக்கி தாவரங்களுக்கு தேவையான காற்றும் நீரும் கிடைக்க செய்ய உதவும் உயிரினம் எதுனா மண்புழு. விவசாயிகளின் நண்பன் என்ற தலைப்பில் படத்தொகுப்பு தயாரிக்க ஒட்ட வேண்டிய பூச்சிகளின் தொகுப்பு எதுனா பாருங்கள், தேனி, வண்ணத்து பூச்சி, தட்டான், மண்புழு. சரிங்களாப்பா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்கள், விதை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதற்கு விதை பரவுதல் என்று பெயர். அடுத்து காற்றின் மூலம் விதை பரவ காரணமானது நுண்ணிய விதைகள் ஆகும். சரிங்களாப்பா? அடுத்து தென்னை விதை நீர் மூலம் பரவும். வெண்டை விதை வெடித்தல் மூலம் பரவுகிறது. கனி வெடித்து விதை பரவுவதற்கு சுய வழியில் விதை பரவுதல் என்று பெயர். சரிங்களாப்பா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லெசன்ஸில் பார்த்தது தான். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், மிளகாய் வத்தல் அப்படின்னா அதை உலர வைக்கணும். உலர வச்சா தானே அது கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் இருக்கும். அடுத்து பழக்கூழ் என்ன சேர்ப்போம்? சர்க்கரை சேர்ப்போம் தானே, சர்க்கரை சேர்த்தல். அடுத்து ஊறுகாய் அப்படின்னா உப்பிடல். அடுத்து பால் அப்படின்னா கொதிக்க வைத்தல். அடுத்து பழங்கள் அப்படின்னா குளிரூட்டுதல், அதாவது ஃப்ரிட்ஜில் வைப்போம்ல பழங்கள்னா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சரி அல்லது தவறு என எழுதுக. மழை நீரை சேகரித்து அதை சேமிக்கும் முறைக்கு மழைநீர் சேகரிப்பு என்று பெயர். ஆமாம் தானேப்பா? சரி. அப்புறம் மழை நீரை சேமிப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. இது தவறு தானேப்பா? நிலத்தடி நீர்மட்டம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்து வயல்களில் பெய்யும் மழை நீரை சேமிக்க பண்ணைக்குட்டை அமைக்கலாம். இதுவும் சரிதான். அடுத்து மழைநீர் சேகரிப்பு தொட்டியின் அடுக்குகளில் சிறு கற்கள், பெருங்கற்கள், களிமண் பயன்படுத்தப்படுகிறது. இது தவறுப்பா. அந்த அடுக்குகள் என்ன பயன்படுத்துவோம்னா ஃபஸ்ட்டு பெருங்கற்கள் போடுவோம், அடுத்து சிறு கற்கள், அடுத்து மணல் போடுவாங்க. களிமண் வராது, மணல். சரிங்களாப்பா? அதனால தவறு. அடுத்து மழைநீர் சேகரிப்பு குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கும். ஆமாம் தானேப்பா? மழைநீர் சேகரித்து வச்சோம்னா நம்ம குடிநீர் தட்டுப்பாடு நீங்கிரும். அப்போ அது சரி. அடுத்து பாருங்கள், ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க. பாருங்கள், சமையல் எரிவாயு உருளையை எவ்வாறு வைத்து பயன்படுத்த வேண்டும்? எப்படின்னா சமையல் எரிவாயு உருளையை சமதள தரையில் செங்குத்தாக வைத்து பயன்படுத்த வேண்டும். சரிங்களாப்பா? நம்ம ஸ்கூல் புக்கில் அந்த பிக்சரே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தீங்கனாலே தெரியும். எப்படி நம்ம வீடுகள்லையும் எப்படி வச்சுருப்போம்? சமதள தரையில் ஒரு செங்குத்தாக நிற்கிற மாதிரி தானே வச்சுருப்போம். படுக்க வச்சு சமையல் உருளையை, எரிவாயு உருளையை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அடுத்து பாருங்கள், சமையல் அறையில் வாயு கசிவு ஏற்படும் போது எவற்றை இயக்கக்கூடாது அப்படின்னா என்ன இயக்கக்கூடாது? மின் சுவிட்சுகளை இயக்கக்கூடாது. வாயு கசிவு இருக்குது, அந்த கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா மின் சுவிட்சுகள்லாம் நம்ம இயக்கக்கூடாது. சமையலறைக்குள் குழந்தைகள் சென்று தொடக்கூடாதவை எவை? எதெல்லாம் தொடக்கூடாது? குழந்தைகள் அடுப்பு தொடக்கூடாது, அடுப்பின் குமிழ் அது தொடக்கூடாது. அடுத்து சமையல் எரிவாயு உருளை, பற்ற வைப்பான், இதெல்லாம் அது தொடக்கூடாது குழந்தைகள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்னர் தயாராக வைத்திருக்க வேண்டியது எது வைக்கணும்? பற்ற வைப்பானை தயாராக வைக்க வேண்டும். ஆமாம் தானேப்பா? லைட்டர் இருக்கிறத எடுத்துகிட்ட பிறகு தான் ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். அடுத்து சமையலறையில் வாயு கசிவு ஏற்படுவதை அறிந்தால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? வாயு கசிவு ஏற்பட்டதும் என்ன பண்ணுவோம்? ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடுபட்டதை எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? விதை முளைத்தலில் விடுபட்ட படிநிலைகளை அடையாளம் கண்டு உரிய கட்டங்களில் எழுதுக. என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு விதை, அடுத்து வரக்கூடியது முளைவேர், அடுத்து விதை உரை, வித்திலை, தண்டு, வித்திலை, முளை குறித்து, தண்டு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கழிவுநீர் என்றால் என்ன? கழிவுநீர்னா வீடுகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் கழிவுநீர் எனப்படுகிறது. அடுத்து கழிவுநீர் மேலாண்மையின் நோக்கங்கள் யாவை? கழிவுநீரை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நீரை மாசுபாடின்றி பாதுகாப்பதும் சுத்திகரிப்பு செய்வதும் கழிவுநீர் மேலாண்மையின் நோக்கமாகும். ஆமாம் தானேப்பா? அது சுத்திகரிப்பு செய்கிறது தான் அதோட நோக்கமேவும். அடுத்து இப்போ வகைப்படுத்துக கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது என்னன்னா, நீர் மற்றும் நோய் கடத்திகள் மூலம் பரவும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டிய செயல்கள் முகக்கவசம் அணிதல், காய்ச்சிய நீர் குடித்தல், கொசு மருந்து அடித்தல். தவிர்க்க வேண்டிய செயல்கள் சுகாதாரமற்ற நீரை பருகுதல், ஈமைத்த பண்டங்களை உண்ணுதல். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய செயல்கள். இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து செய்ய வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை அப்படின்றத நம்ம பிரித்து எழுதணும். அடுத்து பாருங்கள்,
சரிவிகித உணவு என்றால் என்ன அப்படின்னு கேட்டுருக்கீங்களா? என்ன உணவு? நாம் அன்றாடம் உண்ணும் திட்ட உணவே சரிவிகித உணவு எனப்படுகிறது. இந்த திட்ட உணவு அப்படின்னா அதில் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கும். சரிங்களா? கார்போஹைட்ரேட் இருக்கும், புரதம் இருக்கும், கொழுப்பு இருக்கும், தாதுப்புக்கள் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அனைத்து சத்துக்களும் இருக்கக்கூடியது தான் திட்ட உணவு. அதுதான் சரிவிகித உணவு எனப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஆரோக்கிய வாழ்விற்கு நீ பின்பற்றும் செயல்களில் ஏதேனும் 3 எழுதுக. என்ன செய்யணும்? தினசரி சரிவிகித உணவை எடுத்துக்கொள்வேன், அன்றாடம் உடற்பயிற்சி செய்வேன், போதுமான அளவு தூங்குவேன். இது செஞ்சாலே ஆரோக்கியமான வாழ்வுக்கு நம்ம வாழலாம். அடுத்து பாருங்க, வேறுபடுத்துக. ஒரு வித்தலை மற்றும் இரு வித்தலை தாவரங்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்களா? என்னது? ஒரு வித்தலை தாவரங்கள் அதோட நரம் அமைவு எப்படி இருக்குன்னா இணைப்போக்கு நரம் அமைவாக இருக்கும். வேர் அமைப்பு சல்லிவேர். விதை அமைப்பு வந்து ஒரு வித்தலையுடைய விதைகள் இருக்கும். ஏன்னா ஒரு வித்தலை தாவரங்கள் தானே, அதனால் அதோட வித்தலையும் ஒரு வித்தலையுடைய விதைகள் இருக்கும். அதில் இரு வித்தலைக்கு வந்து நரம்பமைவு வந்து வலைப்பின்னல், வேர் அமைப்பு ஆணிவேர், விதை அமைப்பு வந்து 2 வித்தலைகளை உடைய விதைகள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் உணவுப் பொருட்கள் கெட்டு போவதற்கான காரணிகளை அட்டவணையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்கே உணவுப் பொருட்கள் அதோட காரணிகள். உணவுப் பொருட்கள் வாழைப்பழம் எதால கெடுதுன்னா நொதிகள், ரொட்டி துண்டு நுண்ணுயிரிகள், மீன் காற்று மற்றும் ஆக்சிஜன், ஆப்பிள் துண்டுகள் ஆக்சிஜனேற்றம், கேரட் வெப்பம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, நீர் மூலம் பரவும் நோய்களை எவ்வாறு தடுக்கலாம்? என்ன மாதிரிலாம் நம்ம தடுக்கலாம்னா, வீட்டை சுற்றிலும் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், வீட்டை சுற்றிலும் கொசுக்களை அழிக்கும் திரவத்தை தெளிக்க வேண்டும், அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் கதவை பூட்டி வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் நீர் மூலம் பரவும் நோய்கள் எப்படியெல்லாம் தடுக்கலாம்னா இதெல்லாம் செஞ்சோம்னா தடுக்கலாம். சரிங்களாப்பா? அப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் 5th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் தொகுத்தறி மதிப்பீடோட ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.